Hi friends, வணக்கம். வெல்கம் டு Flavours of Tamilnadu. இன்னைக்கு நம்ம ரேஷன் துவரம் பருப்பை யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டான இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதே அளவுகளோட ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணல்ல 7 வரமிளகாய் எடுத்துர்க்கேன். இதை வந்து லைட்டா வறுத்துக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணாதீங்க. அந்த மிளகாய் சூடேற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ மிளகாய் வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இட்லி பொடிக்கு எப்பயுமே ஒரு பொருளையும் தனித்தனியாக தான் வறுக்கணும், ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே வறுத்துட்டு அதே தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் வறுபடுற அளவுக்கு வறுத்தா போதும். மிளகு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்லாம் இல்லையா, அதனால் ரொம்ப வறுக்க தேவையில்ல. இப்போ சீரகம் வறுந்தாச்சு. இதையும் அதே தட்டில் மாற்றிடுறேன். அடுத்ததாக நம்மளோட ரேஷன் துவரம் பருப்பு நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதாவது 100 கிராம் இருக்குது. இதையும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு எல்லா பயிரும் ஒன்று போல் வறுந்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம தட்டில் மாற்றிடலாம். ஃப்ளேமை லோவாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து வறுபடாமலேயே மேலே தீஞ்சிரும். அது பொடியோட டேஸ்ட்டே மாற்றிடும். இந்த துவரம்பருப்பையும் அதே தட்டில் கொட்டியாச்சு. அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம 1/2 கப் அளவுக்கு உளுந்து வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரியே தான் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளேயும் பருப்பு வந்து நல்லா வறுந்து வரும். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நீங்கள் வறுக்கும் போதே நல்லா ஒரு பெரிய தட்டில் வந்து கொட்டிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வறுக்கிறதுக்குள்ளே ஒன்று போல் ஆறி வந்துடும். சீக்கிரமாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதே வாணலில் 1/2 கப் அளவுக்கு எள் எடுத்துக்கலாம். எள்ளில் அதிகமாக மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எள்ளுமே நல்லா எல்லா எள்ளும் படபடன்னு பொரியணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா உடனே நம்ம எடுத்துடணும், இல்லைனா கரிஞ்சிரும். இப்போ அந்த தட்டிலே எள்ளும் ஆற வச்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காயம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா உங்களோட ஆப்ஷன், உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா உதிர்த்துட்டு அந்த மாதிரி வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் இது 3மே பொடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்த உடனே அதிகமாக சேர்த்துடாதீங்க. நல்லா தூள் அரைச்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையை கடைசியாக சேர்த்து வறுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்து வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையெல்லாம் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே பொட்டுக்கடலை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம தூளை அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம சூடாக எந்த பொருளையுமே மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. சீக்கிரமாக வந்து மிக்சியோட லைஃப் போயிடும். நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா ஆறியாச்சு. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். முதல்ல நல்லா பல்ஸ் மோடில் ஒரு 5-6 பல்ஸ் போல் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு திரும்ப அரைக்கும் போது நல்லா ஒன்று போல் மஞ்சள் கிடைக்கும். இப்போ பல்ஸ் மோடில் நான் அரைச்சதுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த உப்பு வந்து இதுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ திரும்ப அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. நம்மளோட சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிக்கோங்க. ஆறுறதுக்குள்ளே நம்ம மூடி போட்டு மூடிடக்கூடாது. சீக்கிரமாக ஒரு மாதிரி பிசுன்னு ஆகிடும். நம்மளோட இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.